வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போறோம் கோடெக்ஸ்ல. மினிமமா வந்து நான் ஒரு $10 டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலேருந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கேன். ரிவர்சல் பாயிண்ட்டு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஹை பாயிண்ட் தான் நான் வந்து டார்கெட் பண்றேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் வந்து என்ட்ரி நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. வின் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சார்ட் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு வந்து வரல. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த பேரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ராப்பரான ஒரு ஹை அண்ட் லோவில் போகலை. கீழே ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்களே பார்க்கலாம் இந்த ட்ரேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு செல்லர்ஸ் அவனுடைய பவரை வச்சு நல்லா ரிஜெக்ட் ஆகுறான். நல்ல ஒரு செல்லிங் ஃபோர்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஓகே. இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியாவை நான் பார்க்குறேன். மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பட்சத்தில் நம்ம வேறு சார்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்ஜினல் போணுச்சு அப்படின்னா நான் ஒரு டவுன் டைரக்ஷனுக்கு ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் புட் ஆப்ஷன். அதாவது ஓகே நல்ல மார்ஜின் கிடைச்சிருக்கு. நான் புட் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஏரியா, ரேஞ்சிங் மார்க்கெட், ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து இப்போ வந்து ஒரு டவுன் டைரக்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. செல்லர் நல்ல அக்ரெசிவாகவே இருக்காங்க. ஓகே. அதுவும் நமக்கு ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் செல்லர்ஸோட என்ட்ரியில் வந்து இன்னும் ரீச் பண்ணலை. ஸோ அதனால் நான் இப்போ ஒரு டவுன் டைரக்ஷன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் போகிறேன். ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓப்பனிங் பாயிண்டில். இந்த ட்ரேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுனாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு மூமெண்ட் நம்ம கொடுத்து போயிட்டுருக்கு. அதனால் நான் ஓப்பனிங் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மார்ஜினில் கொடுத்துருந்துருக்கலாம். பார்க்கலாம் இந்த ட்ரேடோட வின்னிங் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. க்ரீனாக வந்து முடிஞ்சிருக்கு. நமக்கு லாஸ் ஆகிடுக்கு. கொஞ்சம் மார்ஜினில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு வின்னிங் ட்ரேடாக தான் இருந்திருக்கும். ஓகே. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. இது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு. சப்போர்ட் ஏரியா ரீச் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் நான் வந்து ப்ளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. நல்ல ஒரு மூவ். ஓகே. ஓப்பனிங் பாயிண்ட் கிட்ட நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் எனக்கு வந்து க்ரீன் கேண்டிலாக கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
நல்ல ரிஜெக்ஷன் எனக்கு கிடைச்சதுனால நான் வந்து இந்த இடத்துல பை போயிருக்கேன் சப்போர்ட் ஏரியாவில். ஓகே, அகெயின் செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுறான். நல்லா வந்து கீழே ப்ரைஸ் வந்து கொண்டு போகிறான். பையர்ஸ் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ஆக்டிவாக தான் இருக்கா. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி க்ரீன் கேண்டில் தான் வந்து போகுது. ஓகே, இது நமக்கு வின்னிங் ட்ரேட் தான். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹாரிசான்டல் லைன் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பையர் வந்து என்ட்ரி ஆக்கா. அதனால் நான் வந்து டவுன் ட்ரெண்டில் கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே முடியணும், இல்லை க்ரீன் கேண்டிலாக முடியணும். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த ட்ரேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்லா ரிஜெக்ட் பண்ணுறான் பையன். ஓகே, இந்த கேண்டில் டோஜி கேண்டில் முடிஞ்சிருக்கு. நமக்கு ப்ராஃபிட், ஏன்னா மார்ஜினல் ட்ரேட் எடுத்திருக்கோம். அதனால் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் ஒரு லைன் அடிச்சிருக்கேன். செல்லரோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நான் அது ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கிறேன். இப்போது அந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபர்மேஷன் எடுத்து கேப் டவுன் நடந்திருக்கு. நான் இப்போ ஒரு லோயர் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். $5 ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சடனான ஒரு செல்லர்ஸ் ரிஜெக்ட் ஆகி ரெட் கேண்டிலாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போது அது வந்து ஒர்க்கிங் ரிவர்சல் பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நான் பை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு $4 வச்சு நான் வந்து பையோட ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் ஹாரிசான்டல் லைன் நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த இடத்துல சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் ஏரியாவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பையர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கேப் டவுன் நடந்திருக்கு. சப்போர்ட் ஏரியாவிலே க்ளோஸ் வச்சுருக்கு. அதனால் நான் வந்து ஒரு $4 வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி ரொம்ப ரொம்ப லேட் என்ட்ரி. நல்ல ஒரு பையரோட பவரை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, நமக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு. க்ரீன் கேண்டிலாகவே. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம். இது ரியலா டெமோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து யூடியூப்பில் போடுற கன்டென்ட் 99% டெமோ மட்டும்தான், ரியல் கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வந்து சேஃபாக நம்ம இருக்கிறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் வித்ட்ராவலும் நான் போட்டிருப்பேன். ஓகே, நம்மளோட வின்னிங் ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 ட்ரேட் எடுத்திருக்கோம். 1 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கோம். $23 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ரீஃப்ரெஷ்ஷும் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டெமோன்னு கூட சொல்லி நினச்சிருப்பீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணாலும் அது வந்து லைவ்ன்றது லைவ் தான். எக்ஸ்டென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் ப்ளகின்ஸ் எதையுமே ஆட் பண்ணல. ஏன்னா ப்ளகின்ஸ் வச்சு தான் முக்கால்வாசி பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு நேரடியாக வித்ட்ராவல் பண்ணி காட்டுறேன். வித்ட்ராவல் நான் இப்போ வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னோடய நேம் எல்லாமே டீட்டெயிலாக வந்திருக்கு. நான் இப்போது $25 மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதிலேருந்து. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து $10 போட்டு $36 ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணி வித்ட்ராவல் எடுத்திருக்கோம். அதனுடைய ப்ரூஃப் வந்து கீழே இருக்குது ஹிஸ்ட்ரி.